ராஜஸ்தான்ல ஒரு இன்ஸ்டா பியூட்டியோட மர்டர் கேஸ் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பட்ட பகல்ல ஜோக்பூர்ல ஒரு பொண்ணை சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. அவங்களோட பேரு அனாமிகா. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க மட்டும் மேக்கப் போட்டாங்கன்னா ஒரு ஹீரோயின் மாதிரி தான் தெரிவாங்க. இவங்க வீடியோ பண்ணும்போது மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வீடியோஸ் பண்றதுனால அந்த வீடியோஸ் எல்லாம் பயங்கரமான வியூஸ் எல்லாம் போகுது. இதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவங்க இறந்து போன பின்னாடியும் அந்த இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கிறவங்கள யார் கொண்டு இருப்பாங்க? இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த மிஸ்டரியை நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜோக்பூருக்கு பக்கத்துல இருக்கிற பலோடி பட்டணம்ன்ற இடத்துல அனாமிகான்றவங்க வாழ்ந்துகிட்டு வராங்க. மஹீரான்றவர் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமும் ஆயிருக்கு. கணவர் மஹீரா ஒரு மெடிக்கல் ஷாப்பை நடத்திக்கிட்டு வராரு. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரிய பையனுக்கு 7 வயசு ஆகுது, 2வது பையனுக்கு 5 வயசு ஆகுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட வாழ்க்கை ரொம்ப அந்யூன்யமா போயிட்டு இருந்திருக்கு. சொல்ல போனா இன்ஸ்டாகிராம் வர்றதுக்கு முன்னாடியில இருந்து எப்ப இன்ஸ்டாகிராம் வந்ததோ அப்ப இருந்து ரீல்ஸ் ஒரு பெரிய பிரபலமாவே மாறிடுச்சு. அந்த சமயத்துல அவங்களோட கணவரும் கண்டிச்சிருந்திருக்காரு. எப்ப பாரு போனையே வச்சுக்கிட்டு இருக்க, அதை வச்சுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு சொல்லிருக்காரு. அப்போ அவங்களுக்கு 2வது பையன் பிறந்து 6 மாசம் தான் ஆகுது. குழந்தைய ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு கண்டிச்சிருந்திருக்காரு. இவங்களுக்கு தன்னோட கிளாமரையும் டேலண்டையும் மத்தவங்களுக்கு காமிக்கணும்னு ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு. உடனே மேக்கப் போட்டுக்கிட்டு ஹீரோயின் மாதிரி தயாராகிறாங்க. பாலிவுட் ராஜஸ்தானி சாங்ஸ்க்கு ஸ்டெப்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. பாக்கிறதுக்கு அழகா இருக்கிறதுனால உடனே ராஜஸ்தான் முழுக்க கொஞ்சம் பிரபலம் ஆயிடுறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு இன்ஸ்டா ரீல்ஸையே தெரிக்க விட்டுருக்காங்க. தன்னோட கணவர் எவ்வளவுதான் சொன்னாலும் இவங்க கேட்கிற மாதிரியே இல்ல. கடுப்பான அவரு ஒரு நாள் கோவத்துல போனை புடுங்கி கீழே போட்டு உடைச்சிருக்காரு. அப்பதான் அனாமிகா ஹர்ட் இருக்காங்க. அப்பயும் இவங்க விடுறதா இல்ல. தன்னோட தோழியோட போனை வாங்கிக்கிட்டு அதுல ரீல்ஸ் பண்ணி அதுல இருந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அவரோட கணவர் பார்க்கும்போது அந்த ரீல்ஸ்க்கு கீழே வர அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு ரொம்பவே நொந்து போறாரு. ஏன்னா அருவருக்கு தக்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். எவ்வளவுதான் இருந்தாலும் தன்னோட பொண்டாட்டிய இன்னொருத்தம் வர்ணிக்கிறது அந்த ஆணோட மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தும்ன்றது யாருமே யோசிக்கிறது இல்ல. அதனால அவர்னால எதையுமே தாங்கிக்க முடியல. தன்னோட மாமனார் மாமியாரை கூப்பிட்டு உங்க பொண்ணை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்றாரு. அவங்களும் அனாமிகாவுக்கு போன் பண்ணி எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி திட்டி இருந்திருக்காங்க. அப்பதான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க அனாமிகா. இல்லமா, என்னால ரீல்ஸ் பண்ணாம இருக்க முடியாது. வேணும்னா மாடர்ன் ட்ரெஸ் விட்டுட்டு லட்சணமா புடவைய கட்டிக்கிட்டு பாட்டுக்கு லிப்சிங் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க அதை சொல்லிட்டு இருக்கும்போது தன்னோட கணவர் அங்கதான் இருந்திருக்காரு. அதை கேட்டதும் மறுபடியும் கோவம் வருது. இவ எவ்வளவுதான் சொன்னாலும் திருந்த மாட்டான்னு நினைச்சிட்டாரு. அதே கோவத்தோட வெளியே போன அவரு நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் அனாமிகாவை போட்டு சும்மா கும்மு கும்முன்னு குத்துறாரு. அவ்வளவு அடி வாங்கின அனாமிகா அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் சும்மா சில்லு சில்லுன்னு மறுபடியும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாயங்காலமா மறுபடியும் வீட்டுக்கு வந்த அவரு அனாமிகாவை போட்டு அடிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில அனாமிகா கோச்சுக்கிட்டு தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போறதுக்காக தயாராகிறாங்க. ஆனா மஹீரா தன்னோட குழந்தைங்களை விடுறதா இல்ல. போறதா இருந்தா நீ மட்டும் போ, என் குழந்தைங்க என்கிட்ட தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அனாமிகா எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்லி தன்னோட பிறந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்படி அவங்க எப்போ அவங்க வீட்டுக்கு போனாங்களோ அப்ப இருந்து ரீல்ஸ் எல்லாம் மறுபடியும் களை கட்ட ஆரம்பிச்சிருக்க. இவங்க இப்படி இங்க பண்ணிட்டு இருக்க அவரோட கணவருக்கு இன்னும் மன உளைச்சலும் அவமானமும் தான் அதிகமாகுது. ஏன்னா அங்க போன உடனே இன்னும் வீடியோஸ்ல கிளாமர் அதிகமா இருக்கு. அந்த வீடியோவை பாக்குற பசங்க எல்லாம் கமெண்ட்ல கலவரம் பண்றாங்க. அந்த கமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்க பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கீங்க, உங்க அழகு என்ன மயக்குது, இன்னும் கொஞ்சம் கிளாமர் கூடனா ஹீரோயின்ஸ்க்கு டஃப் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அனாமிகாவோட கணவர் இதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. போன் பண்ணி நல்லா ஆரத்தி எடுக்கிறாரு, அதாவது கழுவி ஊத்துறாரு. ஆனா அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாம நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற, உனக்கும் எனக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்ல தானே, அதுக்கப்புறம் ஏன் உனக்கு கோவம் வருது, உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருன்னு சொல்லிடுறாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அடுத்த 2 நாள்ல அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக கோர்ட் மூலியமா அனுமதியும் வாங்கியிருக்கா. ஒவ்வொரு வாரமும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட கூட ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஃபேன் பேஸ் அதிகமாகுது. அவங்கள தேடி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஆடுக்காக அப்ரோச் பண்றாங்க. ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு பெரிய துணி கடைக்கு பிராண்ட் அம்பாசிடரும் மாறுறாங்க. நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணி ப்ரோமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சொந்தமா ஒரு துணி கடையும் ஆரம்பிக்கிறாங்க. போக போக அனாமிகான்ற பேரு ஹனியா மாறி இருக்கு. இந்த பேரை அவங்களோட ஃபேன்ஸ் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்ல விவாகரத்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு நினைச்ச கணவர் மஹி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறாரு. அந்த சமயத்துல அவங்களுக்கு ஏதாவது அஃபேர்
இருந்திருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு தன்னோட பசங்களுக்கு அம்மா அவங்க கூட இல்லையன்றது வருத்தமா இருந்திருக்கு. அனாமிகா கோர்ட்ல விசிட்டிங் பர்மிஷன் மட்டும் தான் கேட்டு இருந்திருக்காங்க. நிரந்தரமா பசங்க கூட இருந்தா ரீல்ஸ் பண்ண முடியாதுன்னு யோசிச்சிருந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப மட்டும் அவங்கள கூப்பிட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு அவங்க கூட 2 ரீல்ஸ் போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதை பார்த்த மஹி பசங்க கூட ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேஸும் கொடுக்கறாரு. போலீஸ் அனாமிகாவை கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க. இப்படியே 5 வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கவே இல்லை. அதை நினைச்சு அவருக்கு கோபம் அதிகமாகுது. இவளுக்கு ஏதோ தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்ச மஹிராம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள கொன்னுன்னு முடிவு பண்றாரு. அவளை கொன்னாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சிட்டாரு. அப்பதான் கூலிப்படையை சேர்ந்தவங்க கிட்ட 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு துப்பாக்கியும் வாங்குறாரு. அதுக்கப்புறமா அனாமிகா எப்ப வீட்டுக்கு வர்றாங்க, எப்ப கடைக்கு போறாங்க, இது எல்லாத்தையும் ஒரு வாரமா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்க கஸ்டமர்ஸ் யாரும் இல்லாத போது கடையில வச்சு கொன்னுடலான்னு முடிவு பண்றாரு. அதுக்காக பிப்ரவரி 24, 2024க்கு அனாமிகாவுக்கு டேட் குறிக்கிறாரு. காலையில அவங்க 2 பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறாரு. அவரோட கையாலேயே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டும் ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கிட்டையும் ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. உங்களுக்கு அம்மா வேணுமா இல்ல அப்பா வேணுமான்னு கேட்டதுக்கு 2 பேரும் ஒரே அடியா நீதான்ப்பா வேணும்னு சொல்லிருக்காங்க. அப்பனா அம்மா இல்லனா நீங்க அழமாட்டீங்க தானு கேட்டிருக்காரு. எங்களுக்கு அம்மா வேணாம்ப்பா, நீங்க தான் இருக்கீங்களே, எங்களை நல்லா பாத்துக்கிறீங்க, இதுக்கு மேல எங்களுக்கு அம்மா தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் அழுதுகிட்டே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறாங்க. அப்படியே அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு கடைக்கு போய் தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு ஸ்கூல்லையும் டிராப் பண்றாரு. அப்படி அவங்கள ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறம் அனாமிகா இருக்கிற கடைக்கு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. அந்த கடையில கஸ்டமர்ஸ் இல்லாத சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரியா மத்தியான நேரத்துல கஸ்டமர்ஸ் யாரும் அந்த கடைக்கு வரவே இல்லை. உடனே உள்ள போன அவரு அனாமிகா கிட்ட எதுக்காக இந்த மாதிரிலாம் என்ன கொடுமைப்படுத்துறன்னு அழுதுகிட்டு கேட்டிருக்காரு. அவரை பார்த்த உடனே பயங்கரமான கோபம் அடைஞ்ச அனாமிகா, எதுக்காக இங்க வந்த, உனக்கும் எனக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லையே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன வந்து பார்க்க வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. போய் உன் வேலையை பாரு, எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம், இங்கெல்லாம் உன்கிட்ட எதுவுமே பேச முடியாது, உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்காங்க. அதை கேட்ட உடனே மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து 2 ரவுண்டு சுட்டிருக்காரு. அனாமிகா அங்கேயே சுருண்டு விழுறாங்க. அந்த சமயத்துல அனாமிகா தான் கணவர் இந்த மாதிரி செய்வாருன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப பக்கத்துல இருந்து சுட்டதுனால சேர்லயே உட்கார்ந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அனாமிகா. அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. பக்கத்துல இருக்கிற கடைக்காரங்க ஏதோ சத்தம் கேட்டு அங்க வந்து பார்த்ததும் உடனே போலீஸுக்கு தகவலை கொடுக்கறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிசிடிவியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அனாமிகாவோட கணவர் அவங்கள கொலை செஞ்சிருக்காருன்னு போலீஸுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அனாமிகாவோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க பெத்தவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது நாங்க உடலை வாங்கிக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அனாமிகாவுக்கு 2 பசங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களோட எதிர்காலம் என்னவாகும்னு போலீஸ் கிட்ட கேள்வியை கேட்கறாங்க. உடனே அவங்க மஹிராவோட வீட்ல இருந்து பெரியவங்களை வர சொல்லி சமாதானம் பேச விட்டு மஹிராவோட சொத்துக்கள்ல சரிசமமா 2 பேருக்கும் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் உடலை வாங்கிக்கிட்டு போய் அனாமிகாவோட பசங்க கையாலேயே இறுதிச் சடங்குகளை முடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னோட ரிலேஷன் வீட்ல பதுங்கி இருந்த மஹிராம கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதுதான் இந்த கதையெல்லாம் தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி ரீல்ஸ்ல பிரபலமான ராஜஸ்தானை சேர்ந்த அனாமிகான்றவங்க சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கான்ற சம்பவம் அந்த மாநிலத்துல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இப்போ அனாமிகாவோட வீடியோஸ்க்கு கீழே ஐ மிஸ் யூ அனாமிகான்னு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம குடும்பத்தை மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் விதவிதமா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சமயத்துல வர கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு சில பேரு அதை நினைச்சு அந்த உலகத்திலேயே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நம்ம ஆக்டிவா இருக்கும்போது சுறுசுறுப்பான கமெண்ட்ஸை பார்த்திருப்போம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம இல்லன்னு தெரிஞ்ச உடனே மிஸ் யூன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அனாமிகாவை தேடி வியூவர்ஸ் கிளம்பிடுவாங்க. இதனால அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்ல, நம்ம குடும்பம் தான் பாதிக்கப்படும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல். நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே தேவைப்படுது, ஆனா அதை அளவோட வச்சுக்கிட்டாதான் நமக்கும் நல்லது. அப்படி இந்த விஷயம் மட்டும் இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்றது நாம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் ஆன் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் வெங்கட்.